முதல் நாள் சரணாகதிதான் ஆரம்பம். நிபந்தனை இன்றி ஏற்றுக்கொள்ளுதல். பயிலரங்கத்தின் ஒரு பகுதியாக ஓஷோ ஒரு குழுவின் அங்கத்தினர்களோடு உரையாடுகிறார். முதலில் குழுவின் தலைவரிடமும் பின் அதன் உறுப்பினர்களிடமும் பேசுகிறார். அந்த குழுவின் பெயர் ததாதா குழு. ததாதா என்பது மகாயான புத்த மதத்தைச் சேர்ந்த ஒரு கோட்பாடு. அதுவாகவே இருத்தல் என்பது அதன் பொருள். ஓஷோ, இங்கே வாருங்கள். உங்கள் குழுவை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? முதலில் நீங்கள் பேசுங்கள், பின் நான் பேசுகிறேன். குழு தலைவர்: சென்ற முறை இருந்ததை விட இந்த முறை குழுவிடம் சக்தி அதிகம் இருந்தது. அதனால் நிகழ்வுகள் தீவிரமாக இருந்தன. எனக்கு பல அனுபவங்கள் ஏற்பட்டன. சில சமயங்களில் நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஓஷோ: சாமர்த்தியமாக செயலாற்றுவது ஒரு தலைவனின் வேலை இல்லை என்பதை நாம் ஆரம்பத்திலேயே தெரிந்து கொள்வது நல்லது. தலைவனுக்கு சாமர்த்தியமும் சூழ்ச்சித்திரமும் தேவையில்லை. நீங்கள் சாதுரியமாக செயல்பட ஆரம்பித்தால் அங்கே மனம் வந்து விடுகிறது. மனதை தாண்டி உங்களால் செல்ல முடியாது. எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டுமென்றால் ஒரு தலைவன் திறந்த மனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். தொடங்கும் போது மனம் இருக்கத்தான் செய்யும். உங்களை வேறு ஒரு சக்தி ஆட்கொள்ளும் போது மனம் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ ஆரம்பிக்கும். ஆட்கொள்ளுதல், ஆமாம், அதுதான் சரியான வார்த்தை. உங்களை விட பெரிய சக்தி, உங்களை விட ஒரு மகத்தான சக்தி உங்களை ஆட்கொள்ளத் தொடங்கும். அதன் பின் நீங்கள் செயலில் ஈடுபடுவீர்கள். ஆனால் நீங்கள் கர்த்தாவாக செய்பவனாக இருக்க மாட்டீர்கள். நிகழ்வுகள் உங்கள் மூலமாக நடக்கும். அதை நீங்கள் ஒரு சாட்சியைப் போல் பார்த்து கொண்டிருப்பீர்கள். தலைமை மற்றும் ஒருமைப்பாடு. அதன் பின் தலைவன் தொலைந்து போகிறான். உண்மையான தலைவன் உள்ளே நுழைகிறான். தலைவன் தொலைந்த பிறகுதான் உங்களால் உங்கள் குழுவில் ஒருவனாக இருக்க முடியும். உங்களால் வழிநடத்தப்படுபவர்கள் உங்களிலிருந்து வேறாக இருக்க மாட்டார்கள். அங்கு இரண்டாக இருக்கும் தன்மை இல்லை. தலைவனை அந்த சக்தி ஆட்கொள்ளும் போது இருபொருள் வாதம் மறைந்து விடுகிறது. அதன் பின் கற்பவனும் கற்பிப்பவனும் ஒன்றாக இணைகிறார்கள். மருத்துவனும் நோயாளியும் ஒன்றாகிறார்கள். அப்பொழுதுதான் நோய் குணமாகத் தொடங்கும். முக்கியமாக ஒன்றை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்களை குணமாக்கவில்லை. அந்த நிகழ்வினால் நீங்களும் குணமாகிறீர்கள். உங்கள் நோயும் நீங்குகிறது. ஒரு குழு அதன் தலைவனை வளப்படுத்தவில்லை என்றால் அது எப்படி தொண்டர்களை வலுப்படுத்தும்? அந்த குழுவின் மூலம் நீங்கள் வளரவில்லை என்றால் அது எப்படி மற்றவர்கள் வளர உதவி செய்யும்? அதனால் தான் சொல்கிறேன், அந்த பெரிய சக்திக்கு ஆட்படுங்கள். அது கடினமான காரியம்தான். உங்கள் மனம் சாதுரியமாக செயல்பட விரும்புகிறது. அடுத்தவர்களை தன் அதிகாரத்தால் ஒடுக்க நினைக்கிறது. பழைய வழியிலேயே பயணிக்க ஆசைப்படுகிறது. பழைய வழியிலேயே நீங்கள் போகலாம். அரைத்த மாவையே அரைக்கலாம். ஆனால் அப்படி செய்வதால் விசேஷமாக ஒன்றும் நடந்து விடாது. பழைய வழியிலேயே போவதால் மக்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யலாம். அதன் மூலம் அவர்கள் ஏதாவது நன்மைகள் பெறலாம். ஆனால் எல்லாமே நுனிப்புல் மேய்ந்த கதையாத்தான் இருக்கும். அதில் தொழில்நுட்பம் இருக்கும், அன்பு இருக்காது. எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் நிலை அதில் இருக்காது. அதனால் அந்த பெரிய சக்தி உங்களை ஆட்கொள்ள அனுமதியுங்கள். உங்களால் இது நிச்சயம் முடியும். குழுவின் பணியை தொடங்கும் போது உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். குழுவின் அங்கத்தினர்கள் உங்களை சுற்றி இருக்கட்டும். அவர்கள் ஒருவர் கைகளை ஒருவர் பற்றி கொள்ளட்டும். அமைதியாக ஆரம்பியுங்கள். உங்களுக்கு மேலாக இருக்கும் அந்த மகத்தான சக்தி உங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். நீங்கள் எந்த வகையிலும் குழுவில் இருப்பவர்களை சூழ்ச்சித்திரத்துடன்
அடக்கி ஆள நினைக்காதீர்கள். அதன் பின் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்குங்கள். ஒரு பெரிய சக்தி குழுவிற்குள் நுழைவதை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு மகத்தான மாற்றம் ஏற்படும். முடிவற்ற ஒரு சக்தி, மனதால் அளக்க முடியாத ஒரு மகத்தான சக்தி உங்கள் குழுவை சூழ்ந்து கொள்வதை நீங்கள் உணர்வீர்கள். அதன் போக்கை தடுக்காதீர்கள். அது போதும். அதன் பின் ஒவ்வொரு குழுவும் ஒரு புது ஆரம்பமாக, ஒரு புது கதவாக, ஒரு புது அனுபவமாக இருக்கும். அத்தகைய அனுபவம் அதற்கு முன் உங்களுக்கு கிட்டியிருக்காது. அது நீங்கள் வழிநடத்தி செல்பவர்களுக்கு மட்டும் புதுமையாக இருக்காது, உங்களுக்குமே புதுமையாகத்தான் இருக்கும். அங்கே உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கும். இதெல்லாம் நடக்கவில்லை என்றால் குழுவின் தலைவனுக்கு விரைவில் சலிப்பு தட்டிவிடும். அந்த புதுமைகள் இல்லை என்றால் அது செய்ததையே திரும்பச் செய்யும் சாதாரண வேலையாகிவிடும். உங்கள் குழுவின் உறுப்பினர்கள் மாறலாம். புது புது உறுப்பினர்கள் வருவார்கள். அவர்களுக்கு வேண்டுமானால் நடப்பது புதிதாக இருக்கலாம். ஆனால் உங்களை பொறுத்த மட்டில் நடந்ததே நடந்து கொண்டிருக்கும். அப்படி நடக்க ஒரு நாளும் அனுமதிக்காதீர்கள். புதுமைகள் நிகழ வேண்டுமென்றால் உங்களை ஒரு பெரிய சக்தி ஆட்கொள்ள வேண்டும். அந்த சக்தி உங்களை இயக்க நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். அதற்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். அதைவிட முக்கியம், உங்கள் அகந்தை சாக வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் குழுவின் பணியை தொடங்கும் போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடுங்கள். நீங்கள் வெறும் கருவியாக மட்டும் இருங்கள். அப்படி இருக்கும்போது மகத்தான சாத்திய கூறுகள் இருக்கின்றன. உங்களால் மக்களுக்கு இன்னும் நன்றாக உதவ முடியும். ஏனென்றால் அங்கே நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய எந்த இடைஞ்சலும் இருக்காது. தலைவன் என்று ஒருவன் இருக்கும்போது தொண்டன் தனக்கு எதிராக ஒரு சக்தி இருப்பதை உணர்கிறான். அகந்தைகளின் சண்டை ஆரம்பமாகிறது. நீங்கள் அங்கே இல்லை என்றால் எல்லாமே எளிமையாக, சுலபமாக இருக்கிறது. நடந்தவரை நல்லது. ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். எப்பாடுபட்டாவது உங்கள் மனதை விலக்கி வையுங்கள். அதன் பின் உங்கள் மூலம் பல நல்ல நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. பொறுமையின்மை ஒரு சக்தி. குழு தலைவர்: என் பிரச்சனையே என் பொறுமையின்மைதான். சில சமயம் பொறுமை இல்லாமல் இருப்பதும் நன்மைக்கே என்று கருதுகிறேன். இருக்கும் நிலையில் பொறுமை இல்லாததால் தான் முன்னேற்றம் ஏற்படுகிறது. சில சமயம் என் பொறுமையின்மை எனக்கு இடைஞ்சலாக இருப்பதாகவும் உணர்கிறேன். ஓஷோ: உங்கள் பொறுமையின்மையை பொறுமையுடன் அணுகுங்கள். பொறுமையின்மை இருக்கிறதா? இருந்துவிட்டு போகட்டுமே. அதை ஒரு பிரச்சனையாக்காதீர்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்? யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே இருந்துவிட்டு போகட்டுமே. அதற்காக மனதை அலட்டிக் கொள்ளாதீர்கள். என்னை பொறுத்த மட்டிலும் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அனைத்திலும் ஓர் ஆக்க சக்தி இருக்கத்தான் செய்கிறது. பொறுமையின்மை இருக்க வேண்டுமா கூடாதா என்பது இங்கே கேள்வி இல்லை. அது இருந்தால் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதுதான் கேள்வி. அது இல்லை என்றால் அந்த சூழ்நிலையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதுதான் கேள்வி. பொறுமையின்மை இரண்டையுமே பயன்படுத்தலாம். பொறுமையின்மை என்பது ஒரு சக்தி. வெளியே கிளம்ப வழி தேடிக் கொண்டிருக்கும் ஒரு சக்தி. என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கும் ஒரு சக்தி. அதிகமாக இருப்பதால் தழும்பி வழியும் ஒரு அபூர்வ சக்தி. அவ்வளவுதான். அதை எதிர்மறை கண்ணோட்டத்துடன் பார்க்காதீர்கள். பொறுமையின்மை தவறு இல்லை. அது ஒரு பாவம் இல்லை. அதை அனுமதியுங்கள். அதை பயன்படுத்துங்கள். விரைவிலேயே அந்த பொறுமையின்மையும் ஒரு மகத்தான சக்தியாக மலர்வதை உணர்வீர்கள்.
நீங்கள் யாரையாவது முன்னேற்ற பாடுபட்டு கொண்டிருக்கும் போது உங்கள் பொறுமையை இழந்தால் அது அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான அன்பையே காட்டுகிறது. அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கும் அக்கறையை காட்டுகிறது. ஐயோ, இப்படி நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கி கொண்டிருக்கிறானே என்ற உங்கள் ஆதங்கத்தை தான் காட்டுகிறது. எல்லாமே அருகில் இருந்தாலும் இந்த மனிதனால் எதையுமே எட்டித் தொட முடியவில்லையே என்ற உங்கள் படபடப்பையே காட்டுகிறது. இயேசுநாதர் கூட பொறுமை இல்லாமல் தான் இருந்தார். அதுவே அவருக்கு ஒரு தனி கவர்ச்சியை கொடுத்தது. பொறுமையின்மையை பயன்படுத்துங்கள். அது ஒரு சக்தி, ஓர் உயிர் சத்து. உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுதல் தேவையில்லாமல் உணர்வுகளுக்கு எதிர்மறையான பெயர்களை கொடுக்காதீர்கள். உங்களிடம் சினம் இருந்தால் அதையும் பயன்படுத்துங்கள். அன்புடன் கோபப்படுங்கள். அதில் எந்த முரண்பாடும் இல்லை. பார்க்க முரண்பாடு போல் தோன்றும், உண்மையில் அப்படி இல்லை. சொல்ல போனால் யார் மீதாவது அன்பு இருந்தால்தான் உங்களுக்கு கோபமே வரும். நான் உங்களை நேசித்தால், எனக்கு உங்கள் மேல் அக்கறை இருந்தால் சில நேரங்களில் நான் கோபப்படத்தான் வேண்டும். அந்த கோபத்திற்கு பின்னால் இருப்பது கலப்படம் இல்லாத அன்புதான். கோபம் என்னும் திரையின் பின் அன்பு மறைந்து கொண்டிருக்கிறது. வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? குழு தலைவர்: ஆமாம், இங்கே வந்த பின் உங்களிடம் அதிகமாக சரணடைந்து விட்டதாக உணர்கிறேன். இன்னும்? ஓஷோ: ஒவ்வொரு நாளும் இதை இன்னும் அதிகமாக உணர்வீர்கள். ஏனென்றால் அது ஒரு முடிவில்லாத பயணம். நீங்கள் என்னை சரணடைந்து விட்டதாக சொல்வது வெறும் ஆரம்பம் மட்டுமே. அது அப்படித்தான் இருக்க முடியும். ஏனென்றால் இன்னும் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு முறை நீங்கள் இங்கே வரும்போது இன்னும் அதிகம் சரணடைந்து விட்டதாக தோன்றும். இன்னும் அதிகமாக சரணடையும் போது அதைவிட அதிகமாக சரணடையும் திறன் உங்களுக்கு கிட்டுகிறது. இதில் செய்து பார்த்துத்தான் கற்றுக்கொள்ள முடியும். வேறு எந்த வழியும் இல்லை. நீங்கள் ஆற்றுக்கு போய் நீந்த கற்றுக்கொள்கிறீர்கள். இன்னும் அதிகம் நீந்த நீந்த இன்னும் அதிகமாக உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரிகிறது. சரணாகதி என்பது உங்கள் உணர்வு நிலையின் அடியாழத்திற்கு செல்வதுதான். அந்த வகையில் அதுவும் ஒரு வகை நீச்சல்தான். அதிகம் செய்ய செய்ய இன்னும் அதிகம் தெரியும். உங்களுக்கு அதிகமாக தெரியும் போது இன்னும் அதிகமான அனுபவங்கள் கிட்டும். இன்னும் அதிகமான சவால்களை சந்திப்பீர்கள். நானே உங்களுக்கு இன்னும் கடினமான சவால்களை கொடுப்பேன். இந்த 3 மாதங்களின் முடிவில் நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? குழு தலைவர்: ஆமாம், நீங்கள் வீட்டுக்கு போவதையே நான் விரும்புகிறேன். சிலர் இங்கு தொடர்ந்து வந்து போவதை நான் விரும்புகிறேன். ஓஷோ: வீட்டுக்கு செல்லுங்கள். களைப்பாக இருந்தால் திரும்பி வாருங்கள். எப்போதாவது உங்களுக்கு போஷாக்கு தேவைப்பட்டால் திரும்பி வாருங்கள். எப்போதாவது என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் திரும்பி வாருங்கள். உங்கள் ஆன்மா என்னிடம் சத்துணவு உண்ணட்டும். அதன் பின் நீங்கள் மீண்டும் வீட்டுக்கு போகலாம். துணிச்சல் மற்றும் மாற்றம். குழுவின் துணைத் தலைவர் இந்த குழு சென்ற குழுவை விடச் சிறந்தது என்று சொல்கிறார். இதில் முந்தைய குழுவை விட தீவிரமும் உந்துதலும் இன்னும் அதிகமாக இருந்தது என்பது அவர் கருத்து. ஓஷோ: பித்து பிடித்தவனை போல் வேலை செய்யுங்கள். நான் பார்த்த வரையில் நீங்கள் இன்னும் முழுமையாக உள்ளே இறங்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. இன்னும் வெளிச்சுற்றிலேயே வெள்ளோட்டம் விட்டு கொண்டிருக்கிறீர்கள். நிலைமை கட்டுக்கு மீறி போனால் பின்வாங்குவதற்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். முன்னால் நகரும் போது கடந்து வந்த பாலங்களை தகர்த்து விடுங்கள். அப்படி செய்தால் மீண்டும் பின்னால் போவதற்கான சாத்தியக்கூறே இல்லாமல் போய்விடும்.
உங்கள் முன்னேற்றம் நிரந்தரமாகிவிடும். அதேபோல் ஏணி ஏறி ஓர் உயரத்தை அடைந்த பின் ஏணியை எட்டி உதைத்து விடுங்கள். இப்போது உங்களுக்கு 2 வழிகள்தான் இருக்கின்றன. ஒன்று, இன்னும் மேலே போக வேண்டும், இல்லாவிட்டால் சாக வேண்டும். வந்த வழியே திரும்பிச் செல்ல வாய்ப்பே இல்லை. உங்களுக்குள்ளேயே பின்வாங்கும் சூழ்நிலையை எந்த காரணத்தை கொண்டும் உருவாக்காதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் ஒரு நாளும் தலைவனாக முடியாது. நீங்கள் தலைவனாக வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். உதவியாளனாய் இருப்பது என்பது வேறு. நீங்கள் ஒரு நிழலைப் போல் தலைவனை பின்தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் தலைவனானவுடன் எல்லா பொறுப்புகளும் உங்கள் மேல்தான் இருக்கும். அந்த சமயத்தில் அரைகுறை வேலை உதவாது. 100% நீங்கள் வெடிக்க வேண்டும். அப்படி வெடிப்பதே உங்கள் கீழ் உள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் மனதில் அரைகுறை ஆர்வத்துடன் நீங்கள் இருப்பது உங்கள் குழுவிற்கு தெரிந்தால் அவர்கள் ஆர்வம் கால்வாசிதான் இருக்கும். எந்த காலத்திலும் ஒரு குழு தலைவன் செல்லும் பாதையில் பாதிதான் பயணிக்கும். இதுதான் இயற்கையின் நியதி. நீங்கள் 100% கொதிக்க வேண்டும். கொதித்து கொதித்து ஆவியாக வேண்டும். அப்போதுதான் உங்கள் குழுவினருக்கு உங்களுடன் பயணிக்க துணிச்சல் வரும். இதுபோல் நோய் நீக்கல் குழுக்கள் அமைப்பதன் நோக்கம் என்ன? குழுவில் இருப்பவர்கள் துணிச்சலுடன் செயல்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அந்த துணிச்சலை நீங்கள் எப்படி உருவாக்குகிறீர்கள் என்பது இங்கே கேள்வி இல்லை. உங்கள் குழுவினருக்கு நீங்கள் ஓர் உத்வேகத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய துணிச்சலுக்கு நீங்கள் சவால் விட வேண்டும். அவர்கள் முன்னால் ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்குங்கள். அதில் குதிக்க வேண்டும் என்ற சபலத்தை அவர்களிடம் உருவாக்குங்கள். உங்கள் குழுவினர் தாங்களாக தனியாக இருக்கும்போது துணிந்து எதையும் செய்ய மாட்டார்கள். அதீதமான பயம் இருக்கும். அதனால்தான் இப்படி குழு அமைத்து செயல்படுகிறோம். அந்த பள்ளத்தில் குதித்த பின்னும் உயிருடன் இருக்க முடியும் என்பதை உங்கள் குழுவினர் உணர்ந்தால், உயிருடன் இருப்பது மட்டுமின்றி இன்னும் அதிக உயிர்ப்புடன் இருக்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தால், அந்த பள்ளத்தாக்கு மரணமில்லை, மரணமில்லா பெருவாழ்வு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால், திறந்த மனதுடன் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது. அப்படி இருப்பதால் எந்த நஷ்டமும் இல்லை. அதனால் அவர்கள் இன்னும் செழுமையுடனும் உயிர்ப்புடனும் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நம்பினால் அவர்களுக்கு துணிச்சல் வரும். ஒருவருக்கு முதலில் துணிச்சல் வரும், பின் அடுத்தவருக்கு, பின் மற்றொருவருக்கு, அதன் பின் எல்லாமே ஓர் எளிய நிகழ்வாகிவிடும். ஆனால் அதற்கு முதலில் உங்களிடம் அபரிமிதமான துணிச்சல் இருக்க வேண்டும். அதனால் அடுத்த முறை அதிகபட்ச துணிச்சலுடன் செயல்படுங்கள். அதிகபட்ச துணிச்சல் ஒரு நாளும் மிகையாகாது. நீங்கள் என்ன செய்தாலும் அது செய்ய வேண்டியதை விட குறைவாகவே இருக்கும். நல்லது. உணர்வுகளின் வெளிப்பாடு மற்றும் உடல் கவசம். குழுத் தலைவர்: நான் இப்போது இன்னும் திறந்த மனதுடன் இருக்கிறேன். என் உணர்வுகள் இப்போதெல்லாம் அடிக்கடி வரம்புகளை தொடுகின்றன. ஓஷோ: உங்கள் உணர்வுகளை அனுமதியுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் உணர்வுகளை அடக்கி வைத்திருந்தீர்கள். அதனால் அவற்றை இப்போதாவது உள்ளபடி இருக்க அனுமதியுங்கள். விரைவிலேயே உச்சங்களை தவிர்ப்பீர்கள். சில நாள் பட்டினி கிடந்தவனை திடீரென்று விருந்துக்கு கூப்பிட்டால் என்ன ஆகும்? அவன் நிறுத்தாமல் சாப்பிட்டு கொண்டே இருப்பான். தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவான். அதனால் வாந்தி எடுக்கத் தொடங்குவான். ஆனால் அது தொடர்ந்து நடக்காது. அவன் இஷ்டப்படி அவனை உண்ண அனுமதித்தால் தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவதை அவன் விரைவிலேயே தவிர்த்து விடுவான். மனித இனமே பட்டினி கிடக்கிறது. 1001 விஷயங்களில் மனித இனத்தையே பட்டினி போட்டு விட்டார்கள்.
காதலை அனுமதிக்கவில்லை. பாலுணர்வுகளை வெளிப்படுத்த அனுமதி இல்லை. சினத்தை அனுமதிக்கவில்லை. ஏன் சிரிப்பை கூட அனுமதிக்கவில்லை. அழுகைக்கும் அதே கதிதான். இதனால் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஊனம் ஏற்பட்டுவிட்டது. இந்த அழுத்தத்தில் மனிதன் பைத்தியம் பிடிக்காமல் இயல்பு நிலையில் இருப்பதே பெரிய அதிசயம்தான். சிலர் மட்டும் பைத்தியங்களாக இருக்கிறார்கள் என்பதல்ல கேள்வி. எல்லாருக்கும் இன்னும் ஏன் பைத்தியம் பிடிக்கவில்லை என்பதுதான் கேள்வி. பல வருடங்களுக்கு பின் நீங்கள் முதல் முறையாக சிரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த சிரிப்பே அளவுகளை எல்லாம் கடந்து உச்சத்திற்கு போய்விடும். எத்தனை ஜன்மங்கள் சரியாக சிரிக்காமல் இருந்திருக்கிறீர்கள். அவ்வளவு நாள் அமுக்கி வைக்கப்பட்டது ஒரு நாள் பெரிதாக வெடிக்கிறது. அதேபோல் நீங்கள் பல காலம் கழித்து ஆழத் தொடங்கும் போது உங்கள் கண்ணீருக்கும் எல்லை இல்லாமல் போய்விடுகிறது. அதை அதன் போக்குக்கு விடுங்கள். விரைவிலேயே எல்லாம் சரியாகிவிடும். உச்சம் என்பது ஓர் இயற்கையான நிலை இல்லை. இயற்கையின் வழி உச்சங்களை தவிர்த்து நடுவில் இருப்பதுதான். தங்கமான நடுநிலைமைதான் இயற்கையின் விதி. இயற்கை எப்போதும் எல்லாவற்றையும் சமச்சீர் நிலையிலேயே வைத்திருக்கிறது. ஆனால் உணர்வுகளை பலவந்தமாக அடக்கி ஆளும்போது அந்த சமச்சீர் நிலை குலைகிறது. அதனால் ஓர் எல்லை வரை போகிறது. மீண்டும் சமச்சீர் நிலை வர வேண்டுமென்றால் உணர்வுகள் மறு எல்லைக்கு போயே ஆக வேண்டும். அதனால் ஒரு சில நாட்களுக்கு இந்த நிலை அதிக நாள் நீடிக்காது. என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். உன்னதமான நிலையை கனவு காணாதீர்கள். உதாரணமாக, நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று கவலைப்படாதீர்கள். காலம் காலமாக உங்களுக்கு என்ன போதனை செய்து வந்திருக்கிறார்கள் தெரியுமா? எதற்கெடுத்தாலும் ஒரு பெண்ணை போல் அழக்கூடாது, ஓர் ஆணை போல் தைரியமாக இருக்க வேண்டும். பெண்கள் அழலாம், தப்பில்லை. ஆனால் ஆண்கள் கடினமானவர்களாக, எதற்கும் உருகாதவர்களாக இருக்க வேண்டும். அதனால் ஒருவன் கடினமடைகிறான். தன் மெல்லிய உணர்வுகளை தொலைத்து விடுகிறான். தன் அழுகையை தொலைத்து விடுகிறான். அழுகை என்பது மிகவும் அழகான ஒரு செய்கை. அழாத கண்களுக்கு கவிதை என்றால் என்னவென்றே தெரியாது. ஆழ முடியாத இதயத்தால் ரகசியங்களை உணர முடியாது. உங்களால் அழ முடியவில்லை என்றால் சிரிக்கவும் முடியாது. அவை இரண்டும் சேர்ந்தே வரும். இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். அதனால் நீங்கள் அழுகையை அடக்கும்போது சிரிப்பையும் கூடவே அடக்கி வைக்கிறீர்கள். அதிகபட்சமாக நீங்கள் ஒரு புன்னகை பூக்கலாம். அந்த புன்னகையும் செயற்கையாக, ஒரு வேஷமாக, ஒரு நடிப்பாகவே இருக்கும். இயல்பான உணர்வுகளின் வெளிப்பாடாக இருக்காத அந்த புன்னகை நீங்கள் எதையோ சிரமப்பட்டு செய்வது போல் இருக்கும். அது உள்ளிருந்து பூக்கும் உத்தம மலராக இருக்காது. வெளியிலிருந்து திணிக்கப்பட்டதாக இருக்கும். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் இந்த மண்ணில் பிறக்கவில்லை. உங்களுக்கு இருக்கும் ஒரே பொறுப்பு நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டியதுதான். அது நிகழ வேண்டுமென்றால் உங்களுக்குள் இருக்கும் எல்லா சாத்தியந்திய கூறுகளும் முழுமையாக மெய்ப்பட வேண்டும். ஏதாவது செய்யுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் அனுமதிக்காத ஒன்றை இப்பொழுது அனுமதியுங்கள். இந்த சமயத்தில் ஓஷோ தன் கையில் உள்ள ஒரு பேனாவை போன்ற ஒரு சிறிய விளக்கிலிருந்து கேள்வி கேட்டவர் மேல் ஒளியை பாய்ச்சுகிறார். அவர் பெரிதாக அலறுகிறார். ஓஷோ, நல்லது. 3 வாரங்களுக்கு பித்து பிடித்தவனைப் போல் இருங்கள். விரைவிலேயே உங்கள் நிலை சீரடையும். இதுவரை உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் உங்களுக்கு நன்மையையே செய்திருக்கின்றன. ஏதோ இவ்வளவாவது உங்களால் செய்ய முடிந்ததே என்பதற்காக மகிழுங்கள். குழுத் தலைவர், நான் ஆடிப்போய்விட்டேன். என்னை கட்டுப்படுத்தும் வரையறைகளை நான் அழுத்தமாக உணர்கிறேன். ஓஷோ, உங்களை சுற்றி
ஒரு பலமான கவசத்தை போட்டு கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு வலுவான தடுப்புச் சுவரை எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற போதிலும் அதை நீங்கள் உணரும் அளவிற்கு உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறது. நீங்கள் போட்டிருப்பது வெறும் கவசம்தான். அது உங்களை பிடித்து கொண்டிருக்கவில்லை. நீங்கள் தான் அதை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு விழிப்புணர்வு வந்தவுடன் அந்த கவசத்தை நழுவ விட்டு விடலாம். அந்த கவசத்திற்கு உயிர் இல்லை. அது சேதன பொருளே இல்லை. அதை நீங்கள் சுமக்காவிட்டால் அது மறைந்துவிடும். நீங்கள் அதனை சுமப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு நாள்தோறும் போஷாக்கான உணவை அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் அது இன்னும் கொழுத்து கிடக்கிறது. ஆனால் இப்படித்தான் மொத்த சமுதாயமும் புத்தி தடுமாறிய நிலையில் இருக்கிறது. சமுதாயம் என்பதே ஒரு வகை புத்தி தடுமாற்றம் தானே. அதனுள் இருப்பதற்கு விலையாக நாமும் புத்தி தடுமாறிய நிலையிலேயே இருக்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருப்பது நமக்கு லாபமாக இருப்பதால் நாமும் அந்த நிலையிலேயே தொடர்ந்து இருக்கிறோம். என்றாலும் நமது விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி வரும் பொழுது நாம் அதிகமான விலை கொடுத்து விட்டோம் என்று நமக்கு தோன்றுகிறது. அதனால் சில நன்மைகள் உண்டு என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நன்மையை விட தீமையே அதிகமாக இருக்கிறது. அது உங்களுக்கு பலவற்றை தந்திருப்பது உண்மைதான். ஆனால் அதற்கெல்லாம் விலையாக உங்கள் ஆன்மாவையே எடுத்துக் கொள்கிறது. உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது என்றாலும் இறுதியில் உங்கள் ஆன்மாவை கொன்று விடுகிறது. ஒவ்வொரு குழந்தையும் அதீத நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்கிறது. அதன் எந்த பகுதியும் உறைந்து போய் கடினமாக இருப்பதில்லை. அதன் உடல் இயல்பான ஒருமை நிலையில் இருக்கிறது. தலைக்கு தேவைக்கு அதிகமான முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை. அதேபோல் கால்கள் உதாசீனப்படுத்தப்படுவதும் இல்லை. சொல்லப்போனால் தலை, கால், கை என்ற பாகுபாடு இருப்பதில்லை. ஆனால் போக போக பிரிவுகள் தோன்றுகின்றன. உடலின் எல்லா பாகங்களுக்கும் தலை எஜமானன் ஆகிறது. மீதமுள்ள பாகங்களில் பிரிவுகள் ஏற்படுகின்றன. சில பாகங்களை சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறது. சில பாகங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. சில பாகங்களை ஆபத்தானவையாக சமுதாயம் பார்க்க தொடங்குகிறது. அந்த பாகங்களை அழிக்கும் வேளையில் சமுதாயம் இறங்குகிறது. இங்குதான் பிரச்சனையே தொடங்குகிறது. எங்கெல்லாம் வரையறைகளை உணர்கிறீர்களோ அங்கெல்லாம் இன்னும் கவனமாக பார்க்க வேண்டும். எங்கே அதிகம் வரையறைகள் இருப்பதாக உணர்கிறீர்கள்? உங்கள் கால்களிலா? குழு தலைவர், நிச்சயமாக கால்களில் அந்த வரையறைகளை அதிகம் உணர்கிறேன். அதுபோக கழுத்து, மார்பு, தொண்டை போன்ற பாகங்களிலும் அவற்றை உணர்கிறேன். உடலின் விடுதலை. ஓஷோ, 3 விஷயங்களை செய்யுங்கள் போதும். அமர்ந்திருக்கும் போதோ, நடந்து கொண்டிருக்கும் போதோ, இல்லை ஒன்றும் செய்யாமல் இருக்கும் போதோ மூச்சை நன்றாக வெளியே விடுங்கள். எந்த அளவிற்கு உங்களால் காற்றை வெளியேற்ற முடியுமோ செய்யுங்கள். வாய் வழியாக காற்றை வெளியேற்றுங்கள். ஆனால் அதை நேரம் எடுத்துக்கொண்டு மெதுவாகச் செய்யுங்கள். அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் இன்னும் நல்லது. அப்போது அது இன்னும் ஆழமாக இருக்கும். உடலில் உள்ள மொத்த காற்றும் வெளியேற்றப்பட்டதும் உங்கள் உடல் காற்றை உள்ளிழுக்கத் தொடங்குகிறது. காற்றை வெளியேற்றுவது என்பது மெதுவாக ஆழமாக இருக்க வேண்டும். உள்ளிழுத்தல் வேகமாக இருக்க வேண்டும். இது உங்கள் மார்புக்கு அருகில் இருக்கும் கவசத்தை மாற்றும். உங்கள் தொண்டையையும் மாற்றும். இரண்டாவதாக, தினமும் கொஞ்சம் ஓட முடிந்தால் இன்னும் நல்லது. அதிக தூரம் வேண்டாம். 1 மைல் ஓடினால் கூட போதுமானது. உங்கள் கால்களில் உள்ள பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் சுதந்திரம் அடக்கி வைக்கப்பட்டிருந்தால் உங்கள் கால்கள் தான்
கவசத்தை தாங்குகின்றன என்பதை உணருங்கள். நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதை செய்யக்கூடாது என்று உங்களை நிர்பந்தித்திருப்பார்கள். இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பார்கள். இங்கே போக வேண்டும், அங்கே போகக்கூடாது என்று சொல்லியிருப்பார்கள். அதனால்தான் உங்களை இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைத்து கொண்டு ஓடச் சொல்கிறேன். ஓடும்போதும் வெளியே விடும் மூச்சில் இன்னும் கவனமாக இருங்கள். உங்கள் கால்களின் சுதந்திரத்தையும் உங்கள் நெகிழ்வுத்தன்மையையும் உங்களால் மீட்க முடிந்தால் உங்களிடம் உள்ள சக்தியின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும். மூன்றாவதாக, இரவு உறங்கச் செல்லும் முன் உங்கள் ஆடைகளை எல்லாம் கழற்றி விடுங்கள். அப்படி கழற்றும் போது நான் ஆடைகளை மட்டும் கழற்றவில்லை, கூடவே கவசத்தையும் கழற்றுகிறேன் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆடைகளை கழற்றிய பின் ஆழமாக ஒரு மூச்சை இழுத்து விடுங்கள். பின் கவசமில்லாத அந்த நிலையிலேயே தூங்கச் செல்லுங்கள். உங்கள் உடலில் எந்த ஆடையும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை. 3 வாரத்தில் எப்படி இருக்கிறது என்று என்னிடம் சொல்லுங்கள். குழுவின் கட்டமைப்பு மற்றும் புரிதல். குழு தலைவர்: இந்த ததாதா குழுவின் கட்டமைப்பில் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த குழுவில் எந்த கட்டமைப்பும் இல்லை. ஏதோ மேலோட்டமாக ஒரு கட்டமைப்பு இருப்பது போல் தோன்றலாம். ஆனால் உள்ளே ஆழமாக இறங்கி பார்த்தால் அமைப்பில்லாத ஒரு ஓட்டம்தான் இருக்கிறது என்பது தெரியும். அப்படியே ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் அதிகபட்சம் அது பாத்திரம்தான். பாத்திரத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், அதனுள் இருக்கும் பண்டத்தை பற்றி கவலைப்படுங்கள். ஓஷோ: அமைப்பில்லாத ஒன்றை தாங்கி பிடித்துக் கொள்வதற்காகத்தான் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அமைப்பில்லாத அனைத்திற்கும் ஒரு கட்டமைப்பு வேண்டும். இந்த கட்டமைப்பு கட்டடங்கள் கட்டும்போது சாரம் கட்டுவது போன்றது. இந்த கட்டமைப்பு கம்புகளாலும் கட்டைகளாலும் உருவாகும் சாரம் கட்டடம் கட்டி முடிக்கும் வரை பயன்படுகிறது. கட்டடம் கட்டி முடிந்த பின் நீங்கள் சாரத்தை தூக்கி எறிந்து விடலாம். அதன் பின் சாரம் பயன்படாது. அதுபோல் ஒருவருக்கு தேவையான அனுபவம் கிடைத்த பின், கட்டமைப்புக்கு அப்பாற்பட்ட ஒன்றை அவர் தெரிந்து கொண்ட பின், அந்த அமைப்பு அவருக்கு தேவையில்லை. அந்த கட்டமைப்பின் பணியை அவர் புரிந்து கொள்கிறார். அவ்வாறு புரிந்து கொண்ட பின் அவர் புனித நூல்களை எரித்து விடலாம். அதன் பின் அவருக்கு ஒழுங்கோ ஒழுக்கமோ தேவையில்லை. அந்த நிலையில் இருப்பவர்களும் ஒழுக்க விதிகளை பின்பற்றுகின்றனர். ஒழுக்கத்திற்கு அப்பால் இருக்கும் ஒன்றை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்காக அவர்கள் ஒழுக்க விதிகளை பின்பற்ற வேண்டியிருக்கிறது. போதி தர்மர் என்பவர்தான் ஜெயின் மதத்தை சீனாவிலும் ஜப்பானிலும் அறிமுகப்படுத்தினார். அவர் ஞானம் பெற்ற பின்னும் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய சீடர்கள் கேட்டார்கள், குருவே, நீங்கள் ஏன் இன்னும் தியானம் செய்யணும்? நீங்கள் தான் ஞானம் பெற்றுவிட்டீர்களே. அவர் அழகாக பதில் சொன்னார், நான் உங்களுக்காகத்தான் தியான நிலையில் அமர்ந்திருக்கிறேன். நான் தியானம் செய்யாவிட்டால் நீங்கள் தியானம் செய்வதால் என்ன பயன்? நம் குருதேவரே தியானம் செய்யவில்லை, நாம் ஏன் செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம். அந்த நினைப்பு உங்களுக்கு ஆபத்தானது. இனியும் நான் தியானம் செய்வதால் எனக்கு நன்மை இல்லை என்றாலும் நீங்கள் தியானத்தில் அமர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அமர்ந்திருக்கிறேன். புத்தர் தன் சீடர்களிடம் சொல்வார், உங்களுக்கு ஞானம் கிடைத்த பின் ஒழுக்கத்தை தூக்கி எறிந்து விடாதீர்கள். ஒழுக்கம் தேவையில்லை என்று இன்னமும் பல முட்டாள்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒழுங்காக இல்லை என்றால் அவர்களும் ஒழுங்காக இல்லாமல் அழிந்து போய்விடுவார்கள். அவர்களுக்காகவாவது நீங்கள் ஒழுக்கத்தின் விதிகளை கடைபிடிக்கத்தான் வேண்டும். நான் இங்கு செய்வதெல்லாம், இங்கு நடக்க அனுமதிப்பதெல்லாம் கட்டமைப்பு இல்லாதவை. ஆனால் ஒரு கட்டமைப்பு தேவை. அது ஒரு மேலோட்டமான தேவைதான் என்றாலும் அந்த தேவையை புரிந்து கொள்ள வேண்டும். குழு தலைவர்: என்ன நடக்கிறது என்று எனக்கு சொல்லத் தெரியவில்லை.
ஆனால் ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிகிறது. ஓஷோ, ஏதாவது நடந்து கொண்டிருக்கும் போது நம்மால் நடக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியாது. அது எளிதாக நம் கவனத்திலிருந்து நழுவிவிடும். நடப்பது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு இல்லை, அது ஒரு சூழல். தட்பவெப்ப நிலையைப் போல் நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பது. மலரின் மெல்லிய வாசத்தை போன்றது. அதை சில சமயம் கவனிப்போம், கவனிக்காமல் விட்டுவிடுவோம். சில கணங்களில் தெளிவு இருக்கிறது, சில கணங்களில் அந்த தெளிவு போய் மீண்டும் சந்தேகத்தின் மேகங்கள் அதை சூழ்ந்து கொள்கின்றன. தெளிவான கணங்களில் ஏதோ நடக்கிறது என்று உங்களால் அறுதியிட்டு சொல்ல முடியும். ஆனால் அந்த தெளிவு போய்விட்டால் அதை உங்களால் மீண்டும் பற்ற முடியாது. நடப்பது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. அதனால் நீங்கள் சிரிக்கலாம், அழலாம். ஆனால் அது என்னவென்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. சில சமயங்களில் ஜென் குரு தன் சீடர்கள் தியானம் செய்ய ஒரு கோவான் கொடுப்பார். கோவான் என்பது கடினமான ஒரு கேள்வி. இல்லாவிட்டால் கற்பனையால் கூட காண முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை. உதாரணமாக, ஒரு கையால் மட்டும் உண்டாகும் சத்தத்தை தியானம் செய்யுங்கள் என்பது பிரபலமான ஜென் கோவான். சீடன் அந்த கோவானை தியானித்து உணர்ந்து கொண்டு தன் உணர்வை காட்ட வேண்டும் என்று குரு விரும்புவார். சீடன் குருவிடம் மீண்டும் வந்து ஒரு கையால் உண்டாகும் ஓசையை பற்றி பிரசங்கம் செய்ய விழைந்தால் அவன் சொல்வதை நிராகரித்து அவனை துரத்தி விடுவார் குருதேவர். சில சமயங்களில் சீடன் ஒன்றுமே சொல்ல மாட்டான். இருந்தாலும் குருதேவர் சொல்வார், அதை சொல்லாதே, அது தவறு. சீடன் தான் ஒன்றுமே சொல்லவில்லையே. சீடன் தான் புரிந்து கொண்டதை காண்பிக்கும் தருணத்திற்காக குருதேவர் காத்து கொண்டிருப்பார். சீடன் அதை வார்த்தைகளில் வெளிப்படுத்தும் தருணத்திற்காக அல்ல. ஏதாவது நிஜமாகவே நிகழ்ந்தால் அதனை நீங்கள் காண்பிக்கலாம், சொல்ல வேண்டாம், சொல்லவும் முடியாது. அடுத்த முறை உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும் போது நீங்கள் இங்கே வந்து நடனம் ஆடலாம், பாடலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லை, ஒன்றும் செய்யாமல் மௌனமாக அமர்ந்திருக்கலாம். என்னால் உங்கள் நிலையை புரிந்து கொள்ள முடியும். அதை வார்த்தைகளில் வடிப்பதுதான் கடினமானது. வார்த்தைகள் மிகச்சிறியவை, அனுபவமோ மிக பெரியது. அதனை வார்த்தைகளுக்குள் அடக்க முடியாது. உங்களுக்கு நடந்ததை உங்களால் வார்த்தைகளில் சொல்ல முடியவில்லை என்றால் அது மிகவும் நல்லது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையே திறக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்று பொருள். சுய அன்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் குழு. தலைவர், நான் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கிறது. நான் கதறி அழுதேன். என் கடந்த காலம் இன்னும் என்னை தொடர்ந்து வருகிறது என்பதை முதலில் அடியோடு மறுத்தேன். இப்போது பார்க்கும்போது அது உண்மை என்றே தோன்றுகிறது. இப்போது என் மனம் லேசாகிவிட்டது. என் சக்தி அதிகரித்திருப்பதாக உணர்கிறேன். இந்த சக்தியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. ஓஷோ, உங்களோடு நீங்களே சண்டை போட்டுக் கொள்வதில் உங்கள் சக்தி விரயமாகிறது. உங்களை நீங்களே நிராகரிப்பதிலும் உங்களை நீங்களே வெறுப்பதிலும் அதிக சக்தி செலவழிகிறது. உங்களை நீங்கள் உள்ளபடியே ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சக்தியின் கொள்கலனாகிறீர்கள். அப்போது உங்களிடமிருக்கும் முரண்பாடுகள் மறைகின்றன. உங்களுக்குள்ளே நடக்கும் போராட்டம் நின்று விடுகிறது. உங்களுக்குள் ஓர் ஒற்றுமை ஏற்படுகிறது. அப்பொழுது உங்கள் சக்தி சேமிக்கப்படுகிறது. அப்படி சேமிக்கப்படும் சக்தியாக்க பூர்வமான சக்தியாக வெளிப்படுகிறது. முரண்பாடுகளுக்குள் சிக்கி போராடி கொண்டிருப்பவனிடம் படைக்கும் சக்தி இருக்காது. அவனிடம் அழிவு சக்தி தான் இருக்கும். அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வான். அதன் மூலமாக மற்றவர்களையும் அழிப்பான். அவன் கொண்ட உறவுகளில் எல்லாம் நச்சுத்தன்மை வந்துவிடும். மிக அடிப்படையான கட்டளை உங்களை நீங்களே நேசிக்க வேண்டும் என்பதுதான். உங்களை நீங்களே ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது.
சில சமயம் உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்வீர்கள், ஆனால் நேசிக்க மாட்டீர்கள். வேறு வழி இல்லாமல் கொள்ளலாம், ஆனால் நேசம் வராது. ஆனால் அது முழுமையான ஏற்பு இல்லை. உங்களை நீங்கள் ஒரு வரப்பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், உங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வரவேற்காவிட்டால், அந்த ஏற்பு அபரிமிதமான நன்றியுணர்வுடன் இல்லாவிட்டால், அதாவது உங்களை நீங்களே நேசிக்காவிட்டால், உங்களுக்குள் சக்தி நிரம்பி வழியாது. ஆனால் உங்களை நீங்களே நேசிக்கத் தொடங்கினால், அதனால் உண்டாகும் மேலதிக சக்தி இசையாக, நடனமாக, ஓவியமாக உங்களிடமிருந்து பொங்கி வழியும். 1000 வழிகளில் படைக்கும் சக்தியாக அது வெளியே வரும். இல்லை, ஆழ்ந்த மௌனமாக அது வெளிப்படலாம். அந்த ஆழ்ந்த மௌனத்துடன் யார் தொடர்பு கொள்கிறார்களோ அவர்கள் ஒரு தெய்வீக இசையை கேட்பார்கள். உங்களை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நன்றியுணர்வுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருப்பு நிலை உங்களை படைத்ததற்கு பதிலாக வேறு யாரையாவது படைத்திருக்கலாம். எனவே உங்களை தேர்ந்தெடுத்ததற்காக இருப்பு நிலைக்கு நன்றியை தெரிவியுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரத்யேக பங்கு இருக்கிறது. அதனால்தான் அவன் பிறந்தான், வாழ்கிறான். நான் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்று சொல்லும்போது யாரையுமே விலக்கவில்லை. நமக்கு எந்த அளவிற்கு இயேசுநாதர் தேவையோ அதே அளவிற்கு அவரை 30 வெள்ளிக்காசுகளுக்கு காட்டி கொடுத்த துரோகி ஜூடாஸும் தேவை. ஜூடாஸ் இல்லை என்றால் இயேசுநாதரின் வரலாறு அவ்வளவு செழுமையாக இருந்திருக்காது. அந்த வரலாற்றில் ஒரு பெரிய குறைபாடு இருந்திருக்கும். அதனால் இயேசுநாதர் ஜூடாஸிற்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களை மட்டுமில்லாமல் அனைவரையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். பாயாசித்தின் கதை. பயாசித் என்ற சூஃபி ஞானியை பற்றி இந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு முறை அந்த ஞானி தன் சீடர்களுடன் சாலையில் நடந்து போய்க் கொண்டிருந்தார். அப்போது வழியில் ஓர் அழகான சிவப்பு நிற கல் கிடப்பதை கண்டார். அதை எடுத்து பார்த்தார். அதன் அழகில் மயங்கியபடி சில நொடிகள் சிந்தனையில் ஆழ்ந்தார். பின் அந்த கல்லை எடுத்த இடத்திலேயே வைத்து விட்டார். அவருடைய சீடர்கள் கேட்டார்கள், கல்லை எடுத்தீர்கள், பார்த்தீர்கள், யோசித்தீர்கள், பின் மீண்டும் அதே இடத்தில் வைத்து விட்டீர்கள், என்ன காரணம்? கடவுள் அந்த கல்லிற்கு என்று ஏதாவது ஒரு பணியை கொடுத்திருப்பார். அதனால்தான் அது அத்தனை அழகுடன் அங்கே இருக்கிறது. அதன் இடத்தை மாற்ற நான் யார்? ஒரு பெரிய பாவம் பண்ண இருந்தேன். அந்த கல்லின் அழகில் மயங்கி அதை நான் எடுத்துக்கொள்ளலாம் என்றிருந்தேன். நல்ல வேளை கடைசி நேரத்தில் கடவுளை நினைத்து கொண்டேன். அந்த பாவத்திலிருந்து தப்பிவிட்டேன். அந்த கல் அங்கேயே இருக்கட்டும். அதற்கென்று ஒரு பணி அங்கே இருக்கிறது. உங்களை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் பின் அனைவரையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். தன்னையே நிராகரிக்கும் ஒருவனால் இருப்பு நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களையே நீங்கள் ஏற்க முடியவில்லை என்றால் உங்களை படைத்த இருப்பு நிலையை உங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த கணத்திலேயே நீங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அனைத்தும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கிறது என்பதை உங்கள் உள்ளுணர்வால் புரிந்து கொள்கிறீர்கள். அதன்பின் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது என்ற 2 நிலைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அந்த நிலையிலிருப்பே ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக மாறுகிறது. அதனால் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் புல்லாங்குழலில் ஒரு ஸ்வரத்தை வாசியுங்கள்.